காதல் மனைவியிடமிருந்து முறையாக விவாகரத்து பெறாமல் வேறொரு பெண்ணுடன் குடும்பம் நடத்திய கணவனை மனைவி கையும் களவுமாக பிடித்து தகராறில் ஈடுபடும் காட்சிதான் இது. பொறியியல் பட்டதாரியான முதல் மனைவியை காதல் கணவர் ஏமாற்றிவிட்டு வேறு பெண்ணுடன் குடும்பம் நடத்துவதன் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ராமசாமி நகரைச் சேர்ந்தவர் 40 வயது கலைச்செல்வி. பொறியியல் பட்டதாரியான இவரும் வஉசி நகரைச் சேர்ந்த 45 வயது லோகநாதன் என்பவரும் காதலித்து கடந்த 2016ஆம் ஆண்டு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். வரதட்சணையாக 43 சவரன் தங்க நகைகள், 2 லட்சம் ரூபாய் ரொக்கம், பீரோ, கட்டில், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த தம்பதிக்கு 9 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. கணவன் மனைவி இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் வரதட்சணையாக பணம், நகை கேட்டு தன்னை கொடுமைப்படுத்தியதாக கலைச்செல்வி பன்ருட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றையும் அளித்துள்ளார். தம்பதி இடையிலான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் முதல் மனைவி ஜீவனாம்சம் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்துள்ளார். இந்நிலையில் முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் வேறொரு பெண்ணுடன் லோகநாதன் புதுப்பேட்டையில் தனி குடித்தனம் நடத்தி வந்திருக்கிறார். இது பற்றி அறிந்த மனைவி கலைச்செல்வி புதுப்பேட்டையில் உள்ள வீட்டுக்கு நேரில் சென்று கையும் களவுமாக பிடித்து கூச்சலிட்டு வீட்டுக்கு பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 15 நாளா இவர் அந்த வீட்டு பக்கமே வரல. ஜாமான் ஜட்டு எதுவுமே கொடுக்கலைங்க சார். ஜாமான் ஜட்டு எதுவுமே கொடுக்காம இவர் அந்த புள்ளைய பட்டி போட்டு 3வது வருஷம் டைவர்ஸ் கேஸ் கொடுத்துட்டாரு சார். டைவர்ஸ் கேஸ் கொடுத்துட்டு கோர்ட்ல டைவர்ஸ் நடக்குது. டைவர்ஸ் வேணும் சொல்லிட்டு இவன் 10 வருஷமா இந்த பொண்ணு கூட ஒரு இல்லீகல் ஆஃபர் கூட உட்காந்து குடும்பம் நடத்திட்டு 2 குழந்தை அழிஞ்சு போச்சு. 3வது குழந்தை பிறந்து இருக்குது. இங்க எல்லாரையும் வந்து இன்னைக்கு விசாரிக்கிறப்ப இந்த பொண்ணு கன்சீவா இருக்குன்னு தான் சொல்லி இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கேக்குறப்ப அந்த பொண்ணுக்கு குழந்தையா பிறந்து 2 நாள் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து குழந்தையா இருக்குதுன்னு கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் இருக்குது. இது பற்றி அறிந்த புதுப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று கலைச்செல்வியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் பூட்டை திறந்து லோகநாதனை வெளியே வரவழைத்தனர். அப்போது லோகநாதனுடன் வீட்டுக்குள் இருந்த பெண்ணுக்கும் மனைவி கலைச்செல்விக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. தாங்கள் லிவிங் டுகெதராக வாழ்வதாக அந்த பெண் கூறியதால் தகராறு மேலும் முற்றியது. தொடர்ந்து இருவரையும் போலீசார் சமாதானம் செய்து வைத்தனர். பின்னர் லோகநாதனை போலீசார் புதுப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் போலீசார் இருதரப்பையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். காதலி வீட்டில் இருந்த கணவனை மனைவி கையும் களவுமாக பிடித்து வீட்டை பூட்டிவிட்டு சண்டையிட்ட சம்பவத்தால் பன்ருட்டியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.